அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு 10க்கு 7 அளவுள்ள ஒரு டிஎம்கே பேனர் தான். இது வந்து நியூஸ் பேப்பருக்கு உள்ள விளம்பர பேனர். இதோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 8. சரிங்களா? 10க்கு 8 300 ரெஜிஸ்ட்ரேஷன் RGB மோடு. இது வந்து நம்ம ஃபோட்டோஷாப் CC 2022 வெர்ஷனில் வந்து ரெடி பண்ணது. ஃபோட்டோஸ் வந்து எல்லாமே எடிட்டபிள் தான். அதில் வந்து நம்ம டெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து கலர் பிரிக்கிறதெல்லாம் வந்து நம்ம எளிமையான முறையில் வந்து நம்ம இதில் சொல்லியிருக்கோம். அதனால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Ctrl N நியூ லேயர் ஒன்று போட்டுக்கிறேன். வித்து வந்து 10 இன்ச்சஸ், ஹைட்டு 8 இன்ச்சஸ், ரெசல்யூஷன் 300 பிக்சல் பர் இன்ச்சஸ், 8 பிட். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோஸ் வந்து நான் இதில் எடுத்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபோட்டோஸ் எடுத்து நான் இதில் இம்போர்ட் பண்ணிடுறேன். நம்ம ஃபோட்டோஸ் செட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டு கலரை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணோம், எப்படி இதுக்கு அப்ளை பண்ணோங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். ஓகேங்களா? இது வந்து நார்மலாக ஒரு ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ வந்து நான் கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோ வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக வச்சதுனால எனக்கு வந்து இந்த ஃபோட்டோ வந்து நான் ஜூம் பண்ணி பார்க்கும்போது, இல்லை இதோட சைஸை வந்து நான் கம்மி பண்ணும்போதோ எனக்கு வந்து இந்த ஃபோட்டோவோட குவாலிட்டி வந்து குறையாமல் இருக்கும். அதுக்காக வந்து நான் வந்து இதை ஃபோட்டோ வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக வந்து மாற்றி வச்சுருக்கேன். இது எப்படி நம்ம மாற்றி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக சொல்லுவோம். ஓகே, வந்து கரெக்டான அளவில் நம்ம செட் பண்ணியிருக்கோம். இந்த டெக்ஸ்ட் லேயர்ஸ் இது எல்லாத்தையும் வந்து நான் அதில் இந்த நம்ம ரெடி பண்ணக்கூடிய இப்போ அந்த ஃபைலில் வந்து நான் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த அளவில் வச்சுக்கலாம். ஓகே, இந்த அளவில் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அப்படி அடுத்தது கீழே இந்த சைடில் வந்து ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி லிங்க் பண்ணிக்கிறேன். லிங்க் பண்ணிவிட்டு இந்த லேயரையும் வந்து இந்த டெக்ஸ்ட்டையும் மேலே கொண்டு வந்து இந்த அளவில் செட் பண்ணிக்கிறேன். அப்படி ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் குரூப் ப்ராக்கெட் கொடுத்தா 2 லேயரும் வந்து மேலே வந்துடும். இந்த ஃபோட்டோவை இந்த சைடு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். தள்ளி வச்சுட்டு இப்போ வந்து கலர் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். கலரை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். இதோட ஃபாலோ பண்ணிங்க. ஓகே, பேக்ரவுண்டை சூஸ் பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்டை கிளிக் பண்ணியிருக்கேன். நியூ லேயர் போடுறதுக்கு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணால் நியூ லேயர் வந்துடும். இதை வச்சு டபுள் கிளிக் பண்ணுறேன். எல்லோ ஃபஸ்ட்டு ஒரு 50% வச்சுட்டு ப்ரஷோட சைஸை ப்ரஷோட சைஸை வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த அளவில் மட்டும் நான் அப்படி ப்ரெஸ் பண்ணுறேன். ஃப்ளோ அப்போசிட்டி வந்து 50 இருக்குது. அதை கவனமாக பார்த்துக்கணும். திரும்ப இந்த ஒரு இதே ஃபோர்க்ரவுண்ட் கலரில் ஒரு 50ங்கிறத ஒரு 70 வச்சுட்டு ப்ரஷோட சைஸை ஒரு கிளிக் பண்ணி கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். ஓகே, இன்னொரு நியூ லேயர் ஒன்று போட்டுட்டு இதில் வந்து 80ங்கிறத ஒரு 90% வச்சுட்டு ப்ரஷோட சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு இந்த அளவில் இவங்க ஃபேஸுக்கும் பின்பகுதியில் வந்து அவங்க பிக்சருக்கும் பேக் சைடில் வந்து நம்ம அந்த மாதிரி கலர் அப்ளை பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இன்னொரு நியூ லேயர் ஒன்று போட்டுட்டு இப்போ வந்து இதை வந்து 100 வச்சுக்கலாம். மெஜந்தா ஒரு 50% வச்சுக்கிறேன். 50% வச்சுட்டு ப்ரஷோட சைஸை ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஒரு கிளிக் இந்த மாதிரி ஒரு 2-3 கிளிக் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் அந்த பேக்ரவுண்டில் இந்த லேயர்ஸில் உள்ள கலரோட இந்த கலர் மெர்ஜ் ஆகி நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் கிடைக்கும். திரும்ப இதை கிளிக் பண்ணி மெஜந்தாவை ஒரு 50லேருந்து ஒரு 80 பாயிண்ட் வச்சுக்கிறேன். ப்ரஷோட சைஸை சின்னது பண்ணிவிட்டு
அவங்களோட ஷர்ட்டுக்கும் பின்னாடி இந்த மாதிரி நான் கிளிக் பண்ணி கலரை வந்து கொஞ்சம் டார்க்கன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இதோட மோடை வந்து பிளண்ட் மோடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ஓகே, எனக்கு இந்த ஹார்லைட் இந்த மோடுங்கிறது எனக்கு ஓகே அப்படின்னு தோணுது. அதனால் நான் கிளிக் பண்ணிட்டேன். இதுக்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பேக்ரவுண்டு வந்து ஒரு லேயரு, இது கலர் பேக்ரவுண்டு உள்ள ஒரு லேயர்ஸ், இந்த லேயரை கொண்டு வந்து பேக்ரவுண்டை கொண்டு வந்து இவங்க பிக்சருக்கும் பேக் சைடில் நம்ம இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த பேக்ரவுண்டை இந்த பிக்சருக்கும் பேக் சைடில் செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இவங்க ஃபோட்டோவை இந்த அளவில் தள்ளி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கீழே வந்து ஒரு ரிப்பனுக்காக ஒரு ஷேப் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த பேக்ரவுண்டை என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டெப்புக்கும் கீழே கொண்டு வந்துக்கிறேன். கீழே கொண்டு வந்துட்டு இதோட பிளண்ட் மோடை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிடுவோம். சேஞ்ச் பண்ணால் இந்த மாதிரி நமக்கு டிஃப்ரெண்ட் எஃபெக்டில் கிடைக்கும். நமக்கு வந்து இந்த இடமும் டார்க்காக இருக்கணும், இந்த இடமும் கொஞ்சம் டார்க்காக வேணும், ஒரு கலர்ஃபுல்லாக பிரைட்னஸாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து மோடை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு வந்து இந்த மோடு ஓகே, டார்க் அண்ட் மோடு ஓகே. இதில் இன்னும் கொஞ்சம் கூட எனக்கு இந்த மோடில் எனக்கு கொஞ்சம் கூட இன்னும் கொஞ்சம் ஒயிட்னஸ் இருந்தால் ஓகே அப்படின்னு தோணுது. அதனால் என்ன பண்ணுறேன், இதில் வந்துட்டு டாகல் டூல் அப்படிங்கிறது இருக்குது. இதை வந்து இந்த டூல் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டூல் என்ன பண்ணுன்னா, இந்த லேயரை கிளிக் பண்ணியிருக்கேன், மாஸ்கில் இருக்குது, வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அது வந்து நமக்கு ஒயிட் பண்ணி கொடுக்கும் அந்த டூல். ஓகே, நார்மலாக ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஃபோர்க்ரவுண்டில் ஒயிட் கலர் இருக்கணும். சரி, இந்த மாதிரி நம்ம லைட்டாக கொஞ்சம் கலர் பண்ணிக்கலாம். கலர் பண்ணிவிட்டு இதில் என்னென்னா, அந்த உங்கள் பேக்ரவுண்டை கொஞ்சம் டார்க்கன் பண்ணியிருக்கேன். அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, மூவ் டூலு, பேக்ரவுண்டை சூஸ் பண்ணியிருக்கேன், நியூ லேயர் ஒன்று அப்ளை பண்ணியிருக்கேன், ஃபோர்க்ரவுண்ட் கலர் மாற்றிருக்கேன், 80, பிளாக்கில் ஒரு 30 பாயிண்ட் கொடுத்துட்டு இதோட ப்ரஷோட சைஸை வந்து குறைச்சிக்கிறேன். குறைச்சிட்டு இந்த மாதிரி அவங்க ஃபோட்டோக்கும் பேக் சைடில் வந்து நம்ம இந்த மாதிரி கலர் அப்ளை பண்ணியிருக்கோம். அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு டார்க்கான ஒரு எஃபெக்ட் வந்தால் நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மோடு ஓகே. இதில் வந்து ஒப்போசிட்டி லைட்டாக கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். கம்மி பண்ணிக்கும் போது நமக்கு ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு டிசைனை அந்த பேக்ரவுண்டை நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் என், நியூ லேயர், ஆல்ட் பேக் ஸ்பேஸ், கலர் ஃபில் ஆகிடுது. ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து மேலே கொண்டு வந்துக்கிறேன். இந்த லேயரை வந்து வித்தை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த லெட்டர்ஸை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கலாம். இதை வந்து கொஞ்சம் சைஸை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். இந்த அளவில் வச்சுட்டு கண்ட்ரோல் ஜே என்டர் தட்டிக்கிறேன். கண்ட்ரோல் ஜே போட்டு கண்ட்ரோல் டி போட்டு இதை சைஸை வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். 2 லேயர் போட்டிருக்கேன். 2 லேயரோட பிளண்ட் மோடை வந்து நம்ம வேரி பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஓவர்லே மோடு ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா ஓகே,
இப்போ மோடு நமக்கு மாற்றினா இங்கே இந்த சைடில் பார்டர் வரல அப்படின்னா கண்ட்ரோல் யூ கொடுங்க. ஹியூஜ் அண்ட் சேச்சுரேஷன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இதை கொஞ்சம் டார்க் அண்ட் பிரைட்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற அந்த ஒரு பேக்ரவுண்டு டிசைன் வந்து கிடச்சிரும். ஓகே, இப்போ இந்த மாதிரி தான் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான உள்ள ஒரு ஃபோட்டோஸ் இது. அதனால் ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து நம்ம இதோட பிஎஸ்டிபியில் டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்போம். பேக்ரவுண்டில் இந்த ஒரு டிசைன் ஒன்று இருக்குது, அது எப்படின்னு பார்த்துருவோம் அதிகம். ஓகே, இதை வந்து இப்படி ஒரு ரெக்டாங்கிள் மார்க் டூல் எடுத்து ட்ரா பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் நியூ லேயர் போட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் டி போட்டுக்கிறேன். ஸ்கியூ அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைடை கொஞ்சம் அப்படி லென்த் பண்ணி விட்டோம்னா நமக்கு இது ஓகே இந்த இடம். இப்போ வந்து நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் ஆடுக்குள்ள ஒரு பேனர் தான் இது. இந்த பேனரை வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து இதோட பிஎஸ்டி ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணால் ஒரு 4 டிஜிட் உள்ள ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து வீடியோலேயே ஷோ ஆகும். அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.